வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபிளாட் 609 அப்படின்ற ஒரு பெங்காலி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல ஆக்சுவலா த மிஸ்ட்ரி ஃபிளாட் அப்படின்ற பேர்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இது 2018ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க. அவங்க பல இடங்கள்ல வீடு தேடி சலிச்சு போய் கடைசியா ஃபிளாட் 609ல போய் குடியேறாங்க. இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அண்ட் ஹீரோயினுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய அமானுஷமான நிகழ்வுகளை வந்து அங்க ஃபீல் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சின்ன பையனோட ஆவி ஏதோ சொல்ல வருது அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த கதையை பார்க்கும்போது ஒரு வழக்கமான ஹாரர் மூவி மாதிரி தானே இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தோட பாதி வரைக்குமே அப்படிதான் போகும். பட் அதுக்கப்புறம் சடனா ஒரு யூ டர்ன் போட்டு டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விதமான பரபரப்பு அப்படின்றதுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினோட லைஃப்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுல நிறைய சர்ப்ரைசஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஹாரர் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே அப்படிம்பேன். பட் ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான ஹாரர் அப்படின்லாம் இல்ல. ஆல்சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோ பர்னான சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹாரர் த்ரில்லரா தான் அமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்லோனஸ் அப்படின்றது நிறைய இடங்கள்ல கொஞ்சம் உங்க பொறுமையை சோதிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸா இருந்தாலும் ஒரு வழக்கமான அரைச்ச மாவு அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. பட் டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் வந்து 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.